सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी நாராயணி நமோஸ்துதே. நம்மளுடைய ஹிந்து மதத்துல சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் ஆழ்ந்த அர்த்தத்தையும் தெய்வீக பலன்களையும் தரக்கூடியது. நம்மளுடைய தர்மத்துல உபயோகப்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே நிறைய அர்த்தங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கோவில் அப்படின்னு சொல்லுவோம். வீடு அப்படின்னா நாம இருக்கிற இடம். கோவில் அங்க யாரு இருக்கிறது? தெய்வம் இருக்கிறது. எதுக்காக அந்த இடத்துக்கு பேரு கோவில்? கோ அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். இல் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். அப்ப கோவில் அப்படின்னா பெரிய வீடு. சரி, ஸ்ரீபுரம் மாதிரி, தஞ்சை பெரிய கோவில் மாதிரி, ஜலகண்டேஸ்வரர் கோவில் மாதிரி பெரிய பிராகாரமா இருந்து அதுக்கு பெரிய வீடுன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. ஒரு 10க்கு 10 ஒரு இடத்துல சுவாமி இருந்தா கூட அதை கூட என்னன்னு தான் சொல்லுவோம். அந்த இடமே 10க்கு 10 தான் இருக்கும், ஒரு சின்னதா. அப்ப அதுக்கு பேரு கூட கோவில் தான். பெரிய பூமியா இருந்தா கோவில்னு சொல்லலாம். சின்ன பூமியா இருந்தா கூட ஏன் கோவில்னு சொல்றோம்? ஏன் சொல்றோம் அப்படின்னா, கோவில் பெரிய வீடு அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம இருக்கிற எல்லாருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாழறதுக்கு, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு அளவு உண்டு. ஒரு சிலருக்கு 500 சதுர அடியில் இருக்கும், ஒரு சிலருக்கு 2000 சதுர அடியில் இருக்கும், ஒரு சிலருக்கு 10,000 சதுர அடியில் இருக்கும். நிறைய வசதி இருக்கிறவங்களுக்கு 1,00,000 சதுர அடி கூட இருக்கும். ஆக ஒரு வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு என்ன உண்டு? ஒரு எல்லை உண்டு, ஒரு அளவு உண்டு. யாருடைய வீடா இருக்கட்டும், வீடுன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ஒரு எல்லை உண்டு. 1000க்கு 1000, 10,000க்கு 10,000, இப்படி ஏதோ ஒரு அளவு உண்டு. ஆனால் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? எல்லா இடத்துலயும் இருக்காங்க. என்ன சொல்லுவோம்? அப்போ நாம இருக்கிறது நம்ம வீடுன்னா, தெய்வம் இருக்கிறது, அப்ப தெய்வம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அப்ப இருக்கிறதுலயே பெரிய வீடு யாருது? அதனால தான் கோயில் அப்படின்னு பேர். ஒரு இடம் சின்னதா இருந்தாலும் பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர் அந்த இடத்துல இருக்கிறதால அந்த இடத்துக்கு என்ன பேரு? கோவில் அப்படின்னு பேரு. அந்த கோவிலுக்கே இன்னொரு பேரு சொல்லுவோம். என்ன பேரு சொல்லுவோம்? ஆலயம். எதனால அதை சொல்றோம்? எதனால சொல்றோம் ஆலயம்னு? லயம் அப்படின்னால் இணையிறது. ஆ அப்படின்னால் ஆன்மா. ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். கோவில்னா பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ள போனா என்ன கிடைக்கும்னா ஆன்மா லயமாகும். அங்க இருக்கக்கூடிய தெய்வம் என்ற சக்தி கிட்ட இந்த ஆன்மா என்ன ஆகும்? போய் இணையும். லயம், லயமாகும். இப்போ ஒரு தொட்டியில நிறைய மல்லிப்பூ பூத்து இருக்கு. நாம கிட்ட போறோம், எப்படி உணர்றோம்? வாசனை. நம்ம எதனா முயற்சி பண்றோமா? இல்லை, முயற்சி எதுவுமே பண்றது இல்லை. அங்க கிட்ட போன மாத்திரத்திலேயே நாம அதோட சேரல, அந்த சுகந்தம், அந்த வாசனை நம்மோட சேருது. அதே போலத்தான் கோவிலுக்கு போகும்போது நாம அங்க போயிட்டு சேர்றதில்லை, அங்க இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், அந்த சக்தி நம்மளோட வந்து சேரும். அதனால தான்
என்ன பேரு? ஆலயம், கோவில், ஆலயம். ஆன்மா லயிக்கின்ற இடம். அந்த இடத்துக்கு போனாலே போதும். நாம ஒன்றும் பெருசா முயற்சி பண்ணணும்னு இல்லை. அந்த இடத்துல போய் நின்றாலே, எப்படி பூச்செடி பக்கத்துல போய் நிற்கும் போது நாம முயற்சியே பண்ணாம அந்த வாசனை நமக்கு கிடைக்கிறதோ, அது போல கோவிலுக்கு உள்ள போகும்போது எதுவுமே பண்ணாம அந்த இடத்துல இருந்தாலே அந்த சக்தியானது நமக்குள்ள இறங்கும். பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கோவிலுக்கு போகும்போது, கோவிலுக்கு போறது எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தியை வாங்கிக்கிறதுக்கு. நமக்கு எதை நினைச்சா கஷ்டமா இருக்கும்? எதை நினைச்சா கஷ்டமா இருக்கும்? நம்மளுடைய கஷ்டங்களை நினைச்சா கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில கிடைக்காதது நினைச்சா கஷ்டமா இருக்கும். இன்னும் பிள்ளைங்க செட்டில் ஆகலைன்னா இதை நினைச்சா கஷ்டமா இருக்கும். இதே போல சந்தோஷம், எதை நினைச்சா சந்தோஷமா இருக்கும்? நமக்கு நல்லது நடந்தது நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஒண்ணு கிடைச்சது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும். ஆக நமக்கு கஷ்டமானது, கவலைகள் எல்லாம் நினைக்கும் போது மனசு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். சந்தோஷத்தை நினைக்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கும். இப்ப கோவில்ல போறோம், என்ன நினைக்கிறோம்? அம்பாளை நினைக்கிறதே இல்லை. மொத்த பிரச்சனை எதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அதெல்லாம் தான் அங்க முன்னாடி வந்து நிற்கும். எதெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்குதோ அதெல்லாம் தான் அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ நான் பிரார்த்தனை பண்ணலன்னா எனக்கு நடக்காதே, அப்படி கிடையாது. புஷ்பஞ்செடி பக்கத்துல போறோம், நம்ம கேட்டா நமக்கு வாசனை வருது, கேட்காமையே வருது. அதுதான் அந்த செடியினுடைய தன்மை. அதுபோல அம்பாளுடைய சைத்தன்யம், சக்தி என்னன்னா, அங்க போய் அமைதியா நின்றா போதும். நின்று அம்மாவனுடைய பேரை மனசுக்குள்ள தியானம் பண்ணா போதும். அந்த தியானம் பண்ற ஒரு சில மணி துளிகள் அங்க இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் நமக்குள்ள வந்து சேர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அந்த சக்தி தீர்த்துடும். நம்ம பிரார்த்தனை பண்றதுன்னா எங்க வேணாலும் இருந்து பண்ணலாம். வீட்டுல பண்ணலாம், வெட்ட வெளியை பார்த்து பண்ணலாம். ஏன்னா அம்மா தான் எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்காங்களே. கோவில் போகும் பொழுது அங்க மனசுல அமைதியா அந்த இடத்துல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தா அந்த சக்தி எல்லாம் பூரணமா உள்ள வாங்க முடியும். ஆக கோவில், ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? விக்கிரகம். என்னது? விக்கிரகம். ஆலயத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விக்கிரகம், கிரகித்துக் கொள்வதால் விக்கிரகம். கிரகம் என்னால் வீடுன்னு ஒரு பொருள் உண்டு. கிரகித்துக் கொள்வதால் எதே? மந்திரங்களை படிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வழி வரக்கூடிய சக்தியை கிரகித்துக் கொள்வதால், அந்த சக்தியை மீண்டும் மீண்டும் கிரகித்து கொண்டு அந்த இடத்துல தெய்வத்தினுடைய சக்தியை உருவாக்குறதால் அது தெய்வத்தின் வீடு அப்படின்னு ஆயிடுச்சு. விக்கிரகம். எந்த ஒரு பொருளுக்கு கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டோ அந்த பொருளே விக்கிரகம். ஆக கோவில்ல இருக்கிற அந்த விக்கிரகம் எப்படின்னா பேட்டரி மாதிரி. நம்ம எல்லாரும் பேட்டரி யூஸ் பண்ணுவோம், எல்லாரும் போன்லயும் பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரியினுடைய வேலை என்ன? 3 வேலை. என்ன 3 வேலை பேட்டரிக்கு? முதல்ல சார்ஜ் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த சார்ஜை ஹோல்ட் பண்ணி பிடிச்சு வச்சுக்கிறது, 3வது டிஸ்ட்ரிபியூஷன், வெளிப்படுத்துறது. ஒரு கோவில் விக்கிரகமும் இந்த பேட்டரி மாதிரி தான். மந்திரங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய சக்தியை என்ன பண்ணும்? முதல்ல உள்ள வாங்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அங்க பக்தியோட போய் இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து அதை வெளிப்படுத்திட்டே இருக்கும். இதுதான் விக்கிரகத்தினுடைய தன்மை. அதுக்குதான் அந்த இடத்துல விக்கிரகத்தை வச்சிருக்கிறது. ஆக விக்கிரகம் என்றது
கோவில் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன நடந்துட்டே இருக்கும்? பூஜைகள் நடந்துட்டே இருக்கும். இந்த பூஜைகளுக்கு எதை உபயோகப்படுத்துவாங்க? மந்திரங்கள். வார்த்தை, மந்திரம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நம்ம சாதாரணமான வார்த்தைகளை பேசும்போது சப்தம் மாத்திரமே வரும். ஆனால் மந்திரம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்போது சப்தம் வரும், சப்தத்துக்குள்ளே சக்தியும் வரும். வெறும் வார்த்தை அதை சொல்லும்போது வெறும் சப்தம் மாத்திரம்தான் வரும். ஆனால் மந்திரங்கள் ஓம், ஹைம், ஸ்ரீம், ப்ரீம், க்ளீம், நம், மம், நமோ நாராயணாய, நமோ நாராயணி, நம சிவாய, ஓம் கம் கணபதையே, ஓம் சரவணபவாய, இப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரங்கள்ல இருந்து என்ன வரும்? சக்தி வரும். நம்ம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பேசுறோம் இல்லையா வார்த்தைகள், அதுல என்ன வரும்? பிரச்சனை வரும். அளவா யாருக்கிட்ட எதை பேசணும்னு தெரியாம பேசினா பிரச்சனை வந்துடும். ஆனா மந்திரங்களை எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ சொன்னாலும் சக்தி வரும். தெரியல, ஒரு வார்த்தை தெரியல, எல்லாருக்கும் பழக்கமானது தெரியல, ஒரு அக்ஷரம், அதை நாம திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுல வெறும் சவுண்டு மாத்திரம்தான் வரும். ஆனால் மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரங்கள்ல இருந்து சக்தி வரும். ஏதாவது ஒரு சாதாரண வார்த்தை சொல்லுங்க. சாதாரண வார்த்தை, அது மந்திரம். சாதாரண வார்த்தை, இட்லி சொல்லாமா? இட்லி வச்சுக்கோ. தெரியல, எல்லாம் ஒரு 10 முறை இட்லி சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன வந்தது? பசி வரும். பசி வரும். அதையே அம்மா ஒரு அக்ஷரம் சொல்றேன், அதை கவனிச்சு பாருங்க. ஸ்ரீம், 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 ஸ்ரீம். என்ன வித்தியாசம் தெரியுதா? அதுதான் மந்திரம். மந்திரங்களை சொல்லும்போது மந்திரங்கள்ல இருந்து சக்தி வரும். அந்த மந்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தியை வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கிறது தான் விக்கிரகம். அந்த விக்கிரகம் இருக்கிற இடம்தான் என்ன? கோவில். அந்த கோவில்ல 4 வகையான கோவில்கள் இருக்கு. ஒண்ணு தேவர்கள் தெய்வங்களுக்காக கட்டுற கோவில், இன்னொன்னு அசுரர்கள் தெய்வங்களுக்காக கட்டுற கோவில், இன்னொன்னு ரிஷிகள் தெய்வங்களுக்காக கட்டுற கோவில், கடைசியா மனிதர்கள் தெய்வங்களுக்காக கட்டுற கோவில். இதுல தேவதைகள் தெய்வங்களுக்காக கோவில் கட்டும் பொழுது அந்த முறைக்கு பேரு தைவீகம். ரிஷிகள்
தெய்வங்களுக்காக கோவில் கட்டுற முறைக்கு பேரு ஆரூடம். அசுரர்கள் தெய்வங்களுக்காக கோவில் கட்டினா ஆரூடம். மனிதர்கள் தெய்வங்களுக்காக கோவில் கட்டுறதுக்கு பேரு மானுடம். ஆக இந்த 4 வகையான பிரதிஷ்டை இருக்கு. இந்த 4 பிரதிஷ்டையை தாண்டி இன்னொரு பிரதிஷ்டை உண்டு, ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதிஷ்டை. அது என்ன பிரதிஷ்டைனா அது ஸ்வயம்பு பிரதிஷ்டை. மற்ற கோவில்கள் எல்லாம் தெய்வங்களுக்காக தேவதைகளோ ரிஷிகளோ அசுரர்களோ மனிதர்களோ கட்டுறது. ஸ்வயம்புன்றது உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, குழந்தைகளுக்காக அம்மாவே இறங்கி வந்து உட்கார்றது தான் என்ன ஸ்வயம்பு. அப்படி அம்மா நாராயணி பீடத்துல என்னவா இருக்கா? ஸ்வயம்பா இருக்காங்க. 93வது வருஷம் அன்னைக்கு ஸ்வயம்பா வெளிப்பட்டு அன்னையிலிருந்து தன்னுடைய அருளாட்சியை தொடர்ந்து நடத்திட்டு வந்து அந்த சைத்தன்யம் தான் இங்கிருந்து அப்படியே இதற்கெல்லாம் பரவி கலியுக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபுரம் உருவாயிருக்கு இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்து உருவாகினதுனால் இந்த ஸ்வயம்புன்ற இந்த சைத்தன்யத்துல இருந்து தான். அப்படிப்பட்ட ஸ்வயம்பா இருக்கக்கூடிய அம்மாவுக்கு மற்ற விக்கிரகங்கள் எல்லாம் மந்திரங்களை சொல்லி சொல்லி சொல்லி, மனிதர்கள் மந்திரங்களை சொல்லி அதுக்கு என்ன பண்ணணும்? சக்தியை ஏத்தணும். ஆனா ஸ்வயம்பா இருக்கக்கூடிய இடத்துல மந்திரங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது அம்மாவே வந்தது. அம்மாவே இந்த உலகத்துக்காக வரும் பொழுது தன்னுடைய பூரண சக்தி எத்தனையும் திரட்டி சைத்தன்யத்தோடு வந்து உட்கார்ந்த இடம்தான் ஸ்வயம்பு பீடம். அப்படி ஸ்வயம்பா இருக்கிற அம்மாவுக்கு வருஷத்துல ஒரு நாள், இன்னைக்கு மே மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு பக்தர்கள் எல்லாரும் அவங்களே போயிட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அந்த மாதிரி அது என்ன மே மாசம் 8 என்ன நாள்? அது அம்மா முதல் இந்த கிராமத்துக்கு வந்த நாள் 1992வது வருஷம் மே மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு தான் முதல்ல அம்மா இந்த கிராமத்துக்கு வந்த நாள். அதனால அதையே வருஷாபிஷேகம்னு கொண்டாடி அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் அம்மாவுக்கு எல்லா பக்தர்களும் அவங்க கையாலேயே அபிஷேகம் செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனாலே வரக்கூடிய இந்த 8ஆம் தேதியும் அம்மாவுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஆக கர்ப்ப கிரகம், இந்த கர்ப்ப கிரகம்ன்றது சக்தி வாய்ந்த இடம். அந்த இடத்துக்குள்ள போயிட்டு வரும்போது வெளியே இருக்கும் போதே அவ்வளவு சக்தி இருக்கும். உள்ள போயிட்டு வரும்பொழுது நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணும்? அங்க இருக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும், அங்க இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் கிரகிச்சிட்டு இந்த உடம்புக்கு தேவையான அமைதி, ஆரோக்கியம், மனசுக்கு தேவையான ஆனந்தம், இது எல்லாத்தையும் தரும். வழக்கமா கோவிலுக்கு போகும் பொழுது சபரிமலை, திருப்பதி, அம்மாவோட கோவிலுக்கெல்லாம் மாலை போடுவோம். எதுக்காக மாலை போடுறது? அது ஒரு ஐடி கார்டு மாதிரியா? இல்லை. இப்போ ஒரு பால் வாங்க போறோம். அப்ப அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அந்த பாத்திரத்துல ஏதாவது அழுக்கு இருந்தா பால் என்ன ஆகும்? பால் கெட்டு போயிடும். அது போல விரதம் இருந்து போறதுன்றது நாம எந்த இடத்துக்கு போறோமோ, எந்த சன்னதிக்கு போறோமோ, அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தியை இந்த உடம்புன்ற பாத்திரம் அதை வாங்கிக்கணும். அதுக்காகத்தான். அப்போ பாத்திரம் சுத்தமா இருக்கிற மாதிரி இந்த உடம்பையும் சுத்தமா வச்சுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சக்தியை பூரணமா கிரகிக்க முடியும். அதனால தான் இந்த மாலை போடுறது. முன்னாடி எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் ஒரு மண்டலம் எல்லாம் மாலை போடுவாங்க. ஒரு மண்டலம்ன்றது எத்தனை நாள்? 48 நாள். அது அப்படியே குறைஞ்சி 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 இப்ப பம்பையில மாலை போட்டு மேல போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. தெரியல. இந்த மாலை போடுறதுன்றது தெய்வத்துக்காக கிடையாது, நமக்காக.
48 நாள் ஒரு சில கட்டுப்பாடோட இருக்கும் பொழுது அந்த கட்டுப்பாடுகள் நமக்குள்ள நிறைய நன்மைகளை கொடுத்துரும். நம்ம தவிர்க்கவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு சில பழக்கங்கள் எல்லாம் கூட தானா தூரம் போயிடும். அதனால தான் அந்த 1 மண்டலம்னு வச்சது. அதுபோல அம்மாவுக்கும் 9 நாள் மாலை போடுற விரதம் இருந்து அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட உற்றார் உறவினோட கலந்துக்கிட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அது மூலமா நீங்களும் சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் அம்மாவுடைய அருளோட ஆனந்தமா சந்தோஷமா சௌரியமா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறோம்.